ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 8th ஸ்டாண்டர்டில் 6th லெசன் பார்க்குறோம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீட்டு தேவைகள், தொழிற்சாலைகள், ரன்னிங் ஆட்டோமொபைல்ஸ் இது எல்லாம்லேயுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரன்னிங் ஆட்டோமொபைல்ஸில் என்ன ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுறோம்? எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வுட்டு, கோல், சார்கோல், பெட்ரோல், சிஎன்ஜி, டீசல் இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல்ஸ். கம்பஷனோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் வந்து எதோட ரியாக்ட் ஆகுது? சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்னது கிடைக்கும்? ஹீட் கிடைக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஹீட் ப்ளஸ் லைட் கிடைக்கும். கம்பஷன் என்ன? கெமிக்கல் ப்ராசஸில் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஹீட் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கம்பஷன் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் கம்பஷனோட பயன்கள் என்ன? அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம மோட்டார் வெஹிக்கிள்ஸ்லையும் செவரல் அதர் மிஷின்ஸ்லையும் கம்பஷன் ஆஃப் ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கம்பஷன் ஆஃப் கோல். அது எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டிக்கு ஹெல்ப் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கம்பஷன் ஆஃப் ஃபியூயல்ஸ் எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா குக் ஃபுட் சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் யூசஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடியது. நம்ம ஹியூமன் பாடியில் டெய்லி என்ன ஆகுது? குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எனர்ஜியும் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் என்ன வாட்டர் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்பஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேமும் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கம்பஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான கம்பஷன் இருக்குது. ஒன்று வந்து அப்படின்னா ரேபிட் கம்பஷன், செகண்ட் ஒன் ஸ்பான்டேனியஸ் கம்பஷன், தேர்ட் ஒன் எக்ஸ்ப்ளூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரேபிட் கம்பஷன். இந்த கம்பஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பேர்ன்ஸ் ரேப்பிடில் சடனாக பேர்ன் ஆகி ஹீட்டையும் லைட்டையும் தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கம்பஷன் அப்படின்னா ரேபிட் கம்பஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர்லேயே தானாகவே என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் பேர்ன் ஆகும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் கம்பஷன்னா என்ன அப்படின்னா தன்னிச்சையாக எரியக்கூடியது. இந்த கம்பஷன் என்ன ஆகும் அப்படின்னா பிரஸ்ட் சீக்கிரம் வெடித்து ஃப்ளேமை தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கம்பஷன் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ் என்ன பண்ண வேண்டியதில்லை, பற்ற வைக்க வேண்டியதில்லை. ரூம் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ் ஆச்சுனாவே அது என்ன ஆகும்? அதே எரியக்கூடியது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். தேர்ட் ஒன் எக்ஸ்ப்ளோஷன். இந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரெஷரையோ அல்லது ஹீட்டையோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பசபிள் சப்ஸ்டன்ஸ் என்னாகும்? சடனாக எரிஞ்சு ஹீட்டும் லைட் ப்ளஸ் சவுண்டு இது எல்லாம் தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கிராக்கர்ஸ். நம்ம பட்டாசு இருக்குது பார்த்திங்களா அப்படின்னா அதில் என்னது ஹீட்டையோ ப்ரெஷரையோ தந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அது லைட்டையும் சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன். பொருள் எரிய ஏன் ஆக்சிஜன் தேவை? கம்பஷன் அப்படிங்கிறது எதுக்கிடையில் நடக்கும் அப்படின்னா கம்பசபிள் சப்ஸ்டன்ஸுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஒரு பொருள் எரிய என்ன தேவை? ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எரியக்கூடிய பொருள் வந்து ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா என்ன ஆகாது? எரியாது. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேக் 2 கிளாஸ் வெசல்ஸ். 2 கிளாஸ் வெசல்ஸ் எடுக்கிறோம். இந்த 2 கிளாஸ் வெசல்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேண்டில் வைக்கிறோம். ஃபில் த 2 வெசல்ஸ் வித் வாட்டர். இந்த 2 வெசல்ஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் த கிளாஸ் மஸ்ட் பி ஆஃப் டிஃப்ரென்ஸ். அந்த கிளாஸ் வெசல்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கணும். ஒன்று லார்ஜர் சைஸ்லேயும் ஒன்று ஸ்மாலர் சைஸில் இருக்கணும். ஆஃப்டர் டைம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கேண்டில் கவர்ட் வித் ஸ்மாலர் கிளாஸில் இருக்கிற கேண்டில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டஸ் நாட் பேர்ன் எரியாது. ஏன் அப்படின்னா அங்கே ஸ்பேஸ் என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். பட் ஏன்னா லார்ஜர் கிளாஸஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனோட ஸ்பேஸ் என்ன இருக்கும்? நிறையா இருக்கிறதுனால அது எரியும். ஸோ போத் த கிளாஸ் கண்டைன் ஏர். 2 கிளாஸ்லேயும் ஏர் இருக்கும். பட் த லார்ஜர் கிளாஸ் கண்டைன்ஸ் மட்டும் என்ன இருக்கும்? அதிகமான ஏர் இருக்கும். ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்டிவிட்டி மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு பொருள் எரிய ஒரு பொருளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்பஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்? பேர்ன் ஆகும். பட் இந்த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா கம்பஷன் ஆல்சோ ஸ்டாப். கம்பஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவோம். அனதர் ஒன் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னா
நம்மளுக்கு தேவையான அந்த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இஸ் அடிக்குவேட். போதுமான அளவு ஆக்சிஜன் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பொருள் என்னாகும், ஃபுல்லாக எரிஞ்சிடும். அப்படி ஃபுல்லாக எரிஞ்சிச்சு அப்படின்னா ஆக்சிஜன் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் என்னாகும், அந்த பொருள் ஃபுல்லாக எரியும். அப்படி ஃபுல்லாக ஆக்சிஜன் கிடச்சி ஒரு பொருள் ஃபுல்லாக எரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, கம்பஷன் அப்படின்னா கம்ப்ளீட் கம்பஷன். இந்த கம்ப்ளீட் கம்பஷன் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். ஃபுல்லாக எரிகிறதுனால ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் என்னாகும், கம்மியாக இருக்கும். அதனால் என்ன ஆகும், என்வாயன்மெண்ட்டில் கம்மியான பொல்யூஷன் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன். இந்த இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இஸ் இன்அடிக்குவேட். போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காத போது இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, டஸ் நாட் பேர்ன்ஸ் கம்ப்ளீட்லி, ஃபுல்லாக எரியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கெரோசின், டீசல், பெட்ரோல், இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன். இதெல்லாம் எரியறதுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் இருக்காது. அதனால் என்ன பண்ணும், என்வாயன்மெண்ட்டில் பாதிக்கும். அப்போ உனக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைலி பாய்சனஸ் கேஸ். is ignition temperature. The lowest temperature at which a substance catch fire. ஒரு கம்மியான டெம்பரேச்சரில் ஒரு பொருள் எரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா ignition temperature. Every combustible substance has its ignition temperature. எல்லா பொருளுமே, ஒரு பொருள் எந்தெந்த பொருள் எரியுதோ அந்த பொருள் எல்லாமுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்கும். இந்த ராக் ஹேஸ் ஆல்சோ எ ஹை இக்னிஷன் டெம்பரேச்சர். ராக்கும் என்ன இருக்கும், ஹை இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்கும். ஹவ் யூ சீன் எ ஷூட்டிங் ஸ்டார்? ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்துருக்கிறியா? எ பர்னிங் பீஸ் ஆஃப் ராக் ஃபாலிங் டுவர்ட்ஸ் த எர்த். எர்த்துக்கு வரக்கு முன்னாடியே என்னாகும், எரிய ஆரம்பிச்சிருக்கும். இது பூமியை வந்து டச் பண்ணுறக்கு முன்னாடியே completely burn before reaching the earth. Some substances have low ignition temperatures. ஒரு சில சப்ஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது இக்னிஷன் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒயிட் பாஸ்பரஸ். இந்த ஒயிட் பாஸ்பரஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ். டியூரிங் சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரே எப்படி தான் இருக்கும், ஹையாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், நார்மலாகவே என்ன ஆகும், எரிய ஆரம்பிச்சோம். ஒயிட் பாஸ்பரஸ் would burn on its own in summer season. What does combustion produce? Combustible substance பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீட் தரும். எக்ஸாம்பிள் கார்பன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீட். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி வாட்டர் வேப்பர் ப்ளஸ் ஹீட்டை தரும். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி வாட்டர் வேப்பர் ப்ளஸ் ஹீட். சம்டைம்ஸ் கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் ஹீட், இந்த 3 ப்ராடக்ட்டையுமே தரும். வை டஸ் கம்பஷன் ஆஃப் எ ஃபியூயல் ப்ரொடியூஸ் ஹீட்? எரியக்கூடிய பொருள் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூயல் சச் அஸ் பெட்ரோல் எடுத்துங்க. இந்த பெட்ரோல் அப்படிங்கிறது எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா உருவாயிருக்குன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். கார்பனுங்கிற ஒரு ஆட்டத்தினாலையும் ஹைட்ரஜனுங்கிற ஒரு ஆட்டத்தினாலையும் தான் ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த 2 ஆட்டமும் என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் பாண்ட்ஸ்னால் ரியாக்ட் ஆகிருக்கும், சேர்ந்துருக்கும். இந்த கெமிக்கல் பாண்ட்ஸில் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. திஸ் பாண்ட் ஸ்டோர் எனர்ஜி. அந்த பாண்டில் தான் என்ன ஆகும், எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. when a fuel is burned, the fuel எரியும் போது இந்த பாண்ட் பிரேக்ஸ். அந்த கார்பனும் ஹைட்ரஜனும் இணைஞ்சிருக்குங்க பார்த்தீங்களா, அந்த பாண்டு வந்து என்னாகும் அப்படின்னா பிரேக் ஆகும், உடஞ்சிரும். அப்போ உடையும் போது எனர்ஜி ரிலீஸ். அந்த பாண்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது, எனர்ஜி இருக்கும். அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ தான் உனக்கு என்ன ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கம்பஷன் ஆஃப் ஃபியூயல்ஸ் கிவ் ஆஃப் ஹீட். அப்போ தான் என்ன ஆகுது, ஹீட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த 2ம் ஹீட் பண்ணும்போது அந்த பாண்ட் என்ன ஆகுது, பிரேக் ஆகிறதுனால அந்த பாண்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி வந்து என்னது, ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. கலோரிஃபிக் வேல்யூ 1 kg ஆஃப் ஃபியூயல். 1 கிலோகிராம் ஃபியூயல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை தருதோ அதுதான் என்ன அப்படின்னா அதோட கலோரிஃபிக் வேல்யூ. இதை எப்படி மெஷர் பண்ணுவோம், இந்த ஹீட்டை SI யூனிட்டில் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஜூல். இந்த ஹீட்டை இன்னொரு இதுலேயும் மெஷர் பண்ணலாம், என்ன அப்படின்னா கலோரிஸ். 1 கலோரி அப்படிங்கிறது எவ்வளோக்கு ஈக்குவல் அப்படின்னா 4.184 ஜூலுக்கு ஈக்குவல். இந்த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூயல்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிலோ ஜூல் பர் கேஜி.